ஹாய்ங்க, இட்ஸ் சண்டே மார்னிங். ஸோ மார்னிங் எழுந்ததும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பிளான்ட்ஸ் கொஞ்சம் செடி தண்ணி ஊற்றிட்டு அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு குக்கிங் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. இது நாங்கள் நிறைய செடி வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் எதுவும் வரலை, நிறைய செடி வந்து காஞ்சிட்டு. ஸோ அதனால் பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அடிஷ்னலாக 2 செடி வாங்கி வச்சுருக்கேன், அதை நடணும். ஸோ இப்போ இந்த ஏரியா க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கி குக்கிங் வந்து கடலைக்கறியும் இடியாப்பமும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இடியாப்பம் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், சாஃப்டாக இருக்கும், ஹோல் டே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கடலைக்கறியும் சிம்பிள் டிஷ் தான், ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும், நம்மளுக்கு 1 பார்ட்டில் முடிஞ்சிடும். ஏன்னா மதியானம் நம்ம எப்படியும் நம்ம நான்வெஜ் எடுப்போம். ஸோ மார்னிங்கே நம்ம ரொம்ப போட்டு ரிஸ்க் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம், மதியானம் டயர்டாகிடுவோம். ஸோ அதனால் மார்னிங் சிம்பிளாக நானும் ஹஸ்பண்டும் என் தங்கச்சி 3 பேர்னால கொஞ்சமாக இடியாப்பம் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணுற எல்லா டிஷ்ஷஸ்லேயும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி. இடியாப்பம் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி கடலைக்கறி பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள், டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக பண்ணுறதை விட இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சின்ன பிள்ளையில் வந்து நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. வீட்டில் நம்ம பாட்டுக்கு இருப்போம், எந்திரிச்சதும் சாப்பாடு மார்னிங் டிஃபன் ரெடியாக இருக்கும். அப்புறமேட்டு சாப்பிட்டுட்டு 8th வீடு பக்கத்து வீடு பிள்ளைங்க கூட விளையாட போவோம். விளையாண்டுட்டு வந்தால் மதியானம் லஞ்ச் ரெடியாக இருக்கும் நான்வெஜ்ஜில். அதையும் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு திரும்ப ஈவினிங் விளையாட போயிடுவோம். அந்த டே அப்படி தான் போகும். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு பொறுப்பு, ஒரு இதெல்லாம் நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டு வரும்போது நம்மளுக்கு புரியுது, ஐயோ அம்மா எவ்வளோ இது வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் நம்ம ரியலைஸே பண்ணுவோம். அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. இப்போ நம்ம கடைக்கு எங்கேயாவது போகிறோம், ஃபேமிலியாக எங்கேயாவது வெளியே போகிறோன்னா வீட்டுக்கு வந்ததும் அம்மா உடனே நம்மளாம் ரெஸ்ட் எடுப்போம் டயர்டாக இருக்குன்னு. ஆனால் அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நேரடியாக கிச்சனுக்கு போயிட்டு என்ன பண்ணுறது, என்ன சமைக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அப்போ புரியாது நமக்கு. ஆனால் இப்போ புரியுது, எப்படா அம்மா பண்ணாங்க, நம்மளால் பண்ண முடியும், நம்மளுக்கு இப்போல்லாம் டயர்டாகிடுது அப்படின்ட்டு உட்காந்துரு, வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் எங்கள் அம்மாலாம் வந்து சரி வெளியே எதுக்கு வாங்கிட்டு, ஹோட்டலில் வேண்டாம் வீட்டிலேயே செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஒரு கஷ்டமாக நினைக்காம அப்படியே இஷ்டப்பட்டு நம்ம ஃபேமிலிக்கு தானே பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி பண்ணதுனால தான் என்னவோ அவங்களுக்கு அது இதாக இருந்திருக்கு போல், ஈஸியாக இருந்திருக்கு போல். இப்போ தான் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் புரியுது. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். தேங்காய் பால் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வெல்லத்தில் தேங்காய் பால், அதுக்கப்புறம் வந்து கடலைக்கறி. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.